தமிழகத்தில் பினாமி ஆட்சி நடைபெறுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதுசூதனன், பொன்னையன், PH பாண்டியன், மாஃபை பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் 122 MLA-க்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்திவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அரசு தப்பு கணக்கு போடுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பினாமி ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்த அவர், அணிகள் இணைப்பு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அணி பொய் பிரச்சாரம் செய்வதாக பன்னீர்செல்வம் கூறினார். மீண்டும் தேர்தல் வந்தால் ஜெயலலிதாவின் ஆட்சி மலரும் என்றும் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சி 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை ஆமை வேகத்தில் நகர்த்திவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய பாதையில், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்து வந்த லட்சிய பாதையில் இன்றைக்கு தடம் புரண்டிருக்கின்றார்கள். நாம் சொன்னோம், தர்ம யுத்தத்தின் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். எந்த ஒரு குடும்பத்திற்குள் ஆதிக்கத்திற்கும் இந்த இயக்கம் சென்றுவிடக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் எந்த ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்திற்குள்ளும் இந்த இயக்கத்தினை கொண்டு செல்லவில்லை. அப்படித்தான் நாமும் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பினாமி ஆட்சியாளர்கள் செவிடன் காதியில் ஊதிய சங்காக நம்முடைய அடிப்படை கோரிக்கைகள் நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு இணைவோம் இணைந்து கொண்டே இருப்போம் என்று பொய்யை மையாக்கி எழுதி கொண்டிருக்கிறார்கள். உரிய தேர்தல் வந்தால்தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமையும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு உறுதியாக அது நடக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.